ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த போஸ்ட் ஏர்ட்ராப் ஒரு லிஸ்டிங் டேட் சொல்லியிருந்தாங்க, அது அதை போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கடைசியாக வந்திருக்க அப்டேட் போஸ்ட் வீக் அஹெட் ஒரு கிழமை இருக்குதுன்னு சொல்லி ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த காலையில் வந்த நியூஸ் உண்டு இந்த நியூஸ். ஸோ நாங்கள் நேற்று ஒரு அவங்களுடைய ஒஃபிஷியலான ட்வீட் ஒன்று பார்த்தோம். தி ஒன்லி கீஸ் யூ நீடுன்னு சொல்லி போட்டு ஒரு கீபோர்டு தந்திருக்காங்க. அந்த கீபோர்டில் சில லேட்டஸ்ட் அவங்க பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. PAWS இருக்குது, அதே மாதிரி APR, அதாவது ஏப்ரல் இந்த மாதமாக இருக்கலாம். அதோட SOL சோலோனா ப்ளாக் செயின், BSC ப்ளாக் செயின், இப்படியான 2 ப்ளாக் செயின்லேயும் வரப்போகிறதாக நாங்கள் கெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரியலாக கூட இருக்கலாம், எங்களுக்கு இன்னும் ஒஃபிஷியல் நியூஸ்கள் தெரியலை. ஸோ அவங்க இப்போ கொடுத்துருக்கிற ஒஃபிஷியலான நியூஸுக்கு சொல்ல வரது என்ன சொல்லி கருத்துன்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னு சொன்னால், ஒரு கிழமையில் அதிகமாக லிஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ்கள் குறைவு. என்னென்னு சொன்னால், இன்றைக்கு 7ஆம் தேதி, இன்னும் 12ஆம் தேதி வாருன்னு சொன்னால் லிஸ்டிங்கு நாங்கள் எல்லா எக்ஸ்சேஞ்சிலும் சப்மிட் பண்ணிட்டோம். அதிகமான பேர் சப்மிட் பண்ணியிருக்கிறோம். சில நேரத்தில் லிஸ்டிங் நடக்கலாம், அல்லது லிஸ்டிங்கை பற்றி அப்டேட்டும் வரலாம், பொறுத்துக்குன்னு சொல்லி தான் பார்க்கணும். அடுத்து இந்த 6 செயின் வாலெட்டில் இந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் பை வாலெட்டில் பண்ண மாதிரி லிஸ்ட்டாக இருக்கும்போது பையிங் செல்லிங் பண்ணுற ப்ரோசஸ் நடந்து கொண்டு இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அதோட இந்த பையிங் அண்ட் செல்லிங் ப்ரோசஸில் தாங்க இன்வால்வ் ஆகலை, யாரும் அப்படி பண்ணி லொஸ்ஸாக இருந்தால் தாங்க பொறுப்பில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு டெஸ்ட் நெட் டோக்கன், எங்களுக்கு தெரியும், இதை நாங்கள் சென்ட் பண்ணிக்கொள்ளலாம், ஆல்ரெடி நாங்கள் சென்ட் பண்ணியிருப்போம், சென்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் மைண்ட் பண்ணிக்கொள்ள டோக்கன் டெஸ்ட் நெட் டோக்கன். ஸோ யாருமே பையிங் செல்லிங் பண்ணி ஏமாந்துட வேணாம். அடுத்தது ஏவிஎம் வாலெட்னு சொல்லப்படுற ஏவிஎம் நெட்வொர்க்னு சொல்லப்படுற புதுசாக வந்திருக்க மைனிங்கை பற்றி பார்க்க போகிறோம். பெரிய லெவலில் ஃபேமஸ் இல்லாமல், பெரிய லெவலில் பாப்புலர் ஆகாமல் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு மைனிங். சில மிஸ்டேக்ஸ்கள் இருக்குது, சில பக்ஸ்கள் இருக்குது, அது எல்லாமே சர்ச் செஞ்சு ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த மைனிங்கில் நாங்கள் என்னென்ன ஜாயின் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்துருப்போம், அந்த லிங்கில் பாருங்கள். இதில் TTPன்னு சொல்லி avm.io தானே, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு எப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் கொண்டு வரும். அதில் கூகுள் ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். கூகுள் ப்ளே ஸ்டோரை கொடுத்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க, 26 MB. அப்புறம் ஓப்பன் பண்ணோன்னு இப்படி ஆப்ஷன் வரும். அது கீழே பாருங்கள், login with கூகுள்னு சொல்லி இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும், login with கூகுளை கொடுக்கணும். கூகுளை கொடுத்தீங்கன்னா தான் மேலே உங்களுடைய மெயிலை செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க. மெயில் செலக்ட் பண்ணி போட்டு யூசர் நேம் கொடுத்துக்கொள்ளுங்க, பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணி கீழே ரெஃபரல் கோட் என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா தான் எப்படி 3 ஆப்ஷன்கள் வரும். அதை ஸ்கிப் பண்ணலாம், அல்லது நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் அடுத்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். இப்படி தான் இருக்கும் அந்த மைனிங் ஆப்புடைய இன்டர்ஃபேஸ், இப்படி தான் இருக்கும். அதில் பாருங்கள், மேலே ஸ்டார்ட் ஹேப்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இந்த நேரத்தில் எல்லோ கேட்கும், எல்லோ கொடுத்துக்கொள்ளுங்க. ஸ்டார்ட் ஹேப்னு சொல்லி ஒரு விஷயம், அந்த சுவிட்ச் ஆன் பண்ணுற மாதிரி, ரிமோட்டுகள் வர மாதிரி சுவிட்ச் ஆன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், ஸ்டார்ட் ஹேப். அந்த ஸ்டார்ட் ஹேப்பில் போயிட்டு ஸ்டார்ட் ஹேப்னு சொல்லி இருக்கிற இந்த ரெட் கலரை கொடுத்தீங்கன்னா சில நேரத்தில் ஆட் ப்ளே ஆகும், சில நேரத்தில் ஆட் ப்ளே ஆகாமல் அந்த மைனிங் ஓப்பன் ஆகும். 24 ஹவர்ஸ் ஒருக்கா இதை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 24 ஹவர்ஸுக்கு எங்களுக்கு 24 டோக்கன்ஸ் எங்களுக்கு தருவாங்க. இவங்களுடைய ஏவிஎம்னு சொல்லப்படுற டோக்கன்ஸ் எங்களுக்கு தருவாங்க. 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து மைனிங் ஆன் பண்ணி விட்டுருங்க. அதோட கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி காட்டுது. அதோட ஹாப்பி இன்ஃபர்மேஷன், நாங்கள் மைண்ட் பண்ணி கொண்டு இருக்கிற இன்ஃபர்மேஷன். அதோட வெளியே வந்து பார்த்து பாருங்கள், டாஸ்க்கள், ஸ்பெஷல் டாஸ்க்கள் இருக்குது. இதில் டாஸ்க்குன்னு சொல்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் டாஸ்க்கள், நிறைய ஸ்பெஷல் டாஸ்க்கள், ஒரு 12 டாஸ்க்கள் இருக்குது. அந்த 12 டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்குது. சில நேரங்களில் கம்ப்ளீட் பண்ணக்கூடியதாக, சில நேரத்தில் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்குது. அதை பார்ப்போம். அடுத்தது ரெஃபரலிங் இருக்குது தானே. ரெஃபரல் ஆப்ஷனில் வந்து ரெஃபரல் ஒரு கோட் நீங்கள் கொடுத்துருக்கிற உங்களுடைய யூசர் நேம் தான் உங்களோட கோடாக இருக்கும். அந்த கோடை எடுத்து கொண்டு போய் நீங்கள் யாரையும் இன்வைட் பண்ண விருப்பம் வேண்டாம், அவர்களை கொடுத்து இன்வைட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ரெஃபரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்குள்ளே போனீங்களா அந்த ரெஃபரல் கோடை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதோட ஸ்பெஷல் டாஸ்க், இந்த டாஸ்க்கள் என்ன டாஸ்க்கள், முதலாக டெய்லி ரிப்போர்ட் 100 பாயிண்ட்ஸ் தருவாங்க. அதோட யூடியூப் ஃபாலோ பண்ணுறது, யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறது, அப்புறம் மாதிரி ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறது, டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறது, அப்படியான டாஸ்க் எல்லாம் அவைலபிள் இருக்குது. அந்த டாஸ்க்லாம் பண்ணிக்கொள்ளுங்க. சில நேரங்களில் உங்களுக்கு இப்படி லோட் ஆகிட்டு இருக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி போட்டு பிறகு ஒருக்கா வந்து பார்த்துக்கொள்ளுங்க. அது ஓகேயாக ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். சின்ன ஈஸியான டாஸ்க், ஒவ்வொரு டாஸ்க்கையும் பண்ணுறது விட அவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் அப்படின்னு வருது. இப்போ ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்குள்ள வாங்க. ப்ரொஃபைல் ஆப்ஷனில் போய்ட்டு ஒரு ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் ரிக்வயர்னு சொல்லி இருக்குது, வெரிஃபை நவுன்னு சொல்லியிருக்கிறது கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. என்னுடைய டெலிகிராம் அக்கௌண்ட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் இதை வெரிஃபிகேஷன் நாங்கள் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ வெரிஃபை நவ கொடுத்தீங்களா இருந்தால் ஒரு வெரிஃபை வித் டெலிகிராம்னு சொல்லி கேட்கும். சின்ன இதில் லோட் ஆகும். இதில் போய்ட்டு உங்களுடைய கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கண்ட்ரி ஸ்ரீலங்கா கொடுத்து கண்ட்ரியை செலக்ட் பண்ணி போட்டு வெரிஃபை பண்ண ப்ரோசஸ் இதில் லோட் ஆகும். இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன், டாஸ்க்கில் அவைலபிள் இருக்குது, டாஸ்க்கில் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வெரிஃபிகேஷன் ப்ரோசஸில் வந்து நீங்கள் கண்ட்ரியெல்லாம் கொடுக்குறவங்களுக்கு இப்படியே செலக்ட் யூ இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி வந்துட்டால் ஒரு 3 4 அல்லது ஒரு 5 இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா தான் வெரிஃபிகேஷன் ப்ரோசஸ் இப்படி இருக்கும். அதில் கண்ட்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோன் நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட மெயிலுக்கு உங்களோட டெலிகிராம் அக்கௌண்ட்டுக்கு உங்களை ரீட்ரைக் பண்ணி ஸ்டார்ட் ஆப்ஷன் கேட்கும்.
ஸ்டார்ட் கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுடைய ப்ளீஸ் டேப் த பட்டன் பிலோ டு வெரிஃபை யுவர் ஃபோன் நம்பர்னு சொல்லி கேட்கும். ஷியாமை ஃபோன் நம்பர் கொடுங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் அதில் ஷோ ஆகும். ஷோ ஆனோடனே உங்களுக்கு வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வரும். இவ்வளோ தான் ப்ரோசஸ். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பேக்கப் வந்து உங்களுடைய அந்த மைனிங் ஆப்பில் வாங்க. வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வரும். உங்களுடைய வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு இந்த மைனிங் ஆப்பில் உங்களோட நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம். ரைட். அது பிறகு வித்ரோ ஆப்ஷன்லாம் இருக்குது. வித்ரோ ஆப்ஷன் இன்னும் ஓப்பன் ஆகலை. அதில் மெட்டாமாஸ்க் வாலெட் ட்ரஸ்ட் வாலெட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை யாருமே இப்போதைக்கு பண்ண வரோம். இப்போதைக்கு மைனிங் மட்டும் பண்ணுங்கள். புதுசாக வந்துருக்க ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கிற சில நேரத்தில் ஒரு வருஷம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 2 வருஷம் 5 வருஷம் கூட ஆகலாம். பொறுமையாக ஒர்க் பண்ணிட்டு வாங்க. இந்த டாஸ்க்கள் ஒர்க் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க், அது பிறகு 2 யூடியூப் டாஸ்க், ட்விட்டர் டாஸ்க், இன்ஸ்டாகிராம் டாஸ்க், ட்விட்டர் டாஸ்க், ரேட்டிங் பண்ணுறது, கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ரேட்டிங் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறது, அப்படியான சில டாஸ்க் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களோட முடிஞ்ச டாஸ்க்களை அதிகமாக பண்ணி உங்களோட பாயிண்ட்ஸில் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எப்போ வேறு அப்டேட்கள் வரும் நேரத்தில் வருங்காலத்தில் தெரியப்படுத்துவேன். தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.